சீமோனே சீமோனே, இதோ கோதுமையைப் போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து. ஆண்டவருடைய பாடுகளை நாங்கள் நினைவு கூறும் முகமாக இன்றைய நாளிலே குருத்தோலைகளை ஏந்தியவர்களாக அவரை நினைத்து அவர் நமக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணின அந்த அன்பை நினைத்து நாம் கண்ணீர் விட இன்று திருப்பலியிலே கூடியிருக்கின்றோம். இயேசுவினுடைய அந்த பாடுகள், இயேசுவினுடைய அந்த துன்பம், இயேசுவினுடைய அந்த உயிர்ப்பு இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதை நானும் நீங்களும் கிறிஸ்தவர்களாக விசுவசிக்கின்றோம். நம்முடைய விசுவாசம் வெறுமனே இன்றைய நாளிலே ஒரு சடங்காக முடிவடைந்து விடக்கூடாது. குருத்தோலை ஞாயிறன்று நாங்கள் குருத்தோலைகளை தாங்கியவர்களாக ஆண்டவருடைய பாடுகளுக்குள்ளே நுழைய இருக்கின்றோம். இன்றைய வாரம் முழுவதும் ஆண்டவருடைய பலி, அவருடைய அன்பு, அவருடைய பாடுகளை நாங்கள் நினைவு கூறதான் இருக்கிறோம். ஆனால் இன்று இந்த குருத்தோலை ஞாயிறன்று புனித வாரத்தினுடைய நுழைவாயிலே நிற்கின்ற நமக்கு ஆண்டவர் விடுக்கின்ற அழைப்பு என்னவென்றால், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையைப் போல் உன்னை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து இவ்வாறு சொல்கிறார். லூகாஸ் நற்செய்தியாளர் இன்றைய நற்செய்தியிலே வர்ணிக்கிறார். கடவுள் மனிதராக, மகனாக மனுவுருவானவர் சீமோனை பார்த்து சொல்கிறார். ஏனென்றால் அவர் வந்த திட்டம் நிறைவேறிவிட்டது. கிறிஸ்து இந்த உலகிற்கு மனிதராக, யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 1வது வாக்கியம், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அந்த வாக்கினுடைய திட்டம் நிறைவேறிவிட்டது. இப்பொழுது இயேசு பேதுருவை தயார்படுத்துகிறார். எதற்காக? தனது பிள்ளைகளை, தனது மக்களை சரியான பாதையிலே அழைத்து செல்வதற்காக. நானும் நீங்களும் அந்த மக்கள், திருச்சபை, அந்த திருச்சபையை வழிநடத்துவதற்காக பலவீனரான பேதுருவை, சீமோனை இயேசு ஆயத்தப்படுத்துகிறார். சீமோன் இயேசுவை 3 முறை மறுதலித்தார். இயேசுவிற்கு அது தெரியும். ஆனாலும் அவர் சொல்கிறார், உன்னுடைய பலவீனத்திலே நீ பலம் உள்ளவராக இருப்பதற்காக நான் தந்தையிடம் உனக்காக வேண்டுகிறேன். தந்தை அவரை அனுப்பியவர். தந்தை மகன் தந்தையிடத்திலே வேண்டிக் கொண்டு தூய ஆவியானவரை பேதுருவுக்கு துணையாக அனுப்புகிறார், திருச்சபையை, மக்களை வழிநடத்துவதற்காக. பிரியமானவர்களே, இந்த வழிநடத்தல் நம்முடைய வாழ்விலும் தேவை, நம்முடைய பங்கிலும் தேவை. நாம் கொண்டாடுகின்ற இந்த குருத்தோலை ஞாயிறு இன்றைய நாளிலே நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்ன? வெறுமனே வளமை போல நாங்கள் இந்த முறையும் வந்து குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு வீடு சொல்கிறோமா? ஒரு சடங்காக இது முடிவடைந்து விடுகிறதா? அல்லாவிட்டால் ஏதோ ஒரு மாற்றத்தோடு நாங்கள் பயணிக்கிறோமா இன்றைய நாளிலே என்பதுதான் அழைப்பு. அந்த மாற்றம் என்னவென்றால், ஆண்டவர் எவ்வாறு பேதுருவை ஆயத்தப்படுத்தினாரோ, அவருடைய பலவீனத்திலே அவருக்கு பலம் கொடுத்து திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவர் பேதுருவை ஆயத்தப்படுத்தினாரோ, அதுபோல நமது குடும்பம், நமது பங்கு, நானும் நீங்களும் வாழுகின்ற நமது பங்கு, நானும் நீங்களும் வாழுகின்ற நமது இல்லம்,
நமது குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக நமது பிள்ளைகளை நாங்கள் எவ்வாறு வழிநடத்துகின்றோம்? நமது பிள்ளைகள் எதிர்காலத்திலே எவ்வாறு தங்களுடைய குடும்பங்களை கிறிஸ்தவ மக்களாக வாழப்போகிறார்கள் என்பதற்கு பெற்றோர்களாகிய நானும் நீங்களும் நமது பிள்ளைகளை எவ்வாறு ஆயத்தப்படுத்துகிறோம் என்ற அழைப்பை இறைவன் நமக்கு இன்று இந்த குருத்தோலை ஞாயிறன்று விடுக்கின்றார். அது மட்டுமல்ல, நமது இந்த பங்கை வழி நடத்துவது யார்? வருடம் வருடமாக, காலம் காலமாக நான் தான் இந்த பங்கிலே இருக்க வேண்டும், நான் தான் இந்த பங்கை வழிநடத்த வேண்டும் என்று நானும் நீங்களும் வாழுகிறோமா? அல்லாவிட்டால் நமது பங்கு கிறிஸ்தவ பங்காக, கிறிஸ்து வாழுகின்ற பங்காக மாற வேண்டும் என்றால் நமது பிள்ளைகளை நாங்கள் நமது பங்கை வழிநடத்துவதற்கு ஆயத்தப்படுத்துகிறோமா என்று இறைவன் இந்த குருத்தோலை ஞாயிறன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஏனென்றால் இறைவன் இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்ட அன்பினால் மனிதராக உருவெடுத்து பாடுகள் பட்டு இன்று நம்மை வெறுமனே கைவிட்டு விட்டு செல்லவில்லை. பேதுருவை ஆயத்தப்படுத்தி விட்டு அவர் தந்தையிடம் செல்கிறார். பேதுருவானவர் திருச்சபையை வழிநடத்துவதற்கு தூய ஆவியானவரை அவருக்கு துணையாக கொடுக்கிறார். அவருடைய வழிநடத்தலின் ஊடாக 2000 வருடங்களுக்கு பின்னும் இன்று திருச்சபை மக்களாகிய நானும் நீங்களும் இந்த திருச்சபை தூய ஆவியானவருடைய வழிநடத்தலின் ஊடாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் நமது குடும்பம் ஒரு திருச்சபை, குட்டி திருச்சபை. நமது பங்கு ஒரு திருச்சபை. நமது குடும்பத்தை, நமது பங்கை வழி நடத்த நானும் நீங்களும் எவ்வாறு ஆயத்தம் செய்கிறோம் என்பதை சிந்தித்து இந்த புனித வாரத்திலே ஆண்டவருடைய பாடுகளோடு சேர்ந்து நமது குடும்பத்தையும் நமது பங்கையும் வழிநடத்துவதற்கு சரியான பிள்ளைகளை, சரியான நபர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த வரம் கேட்டு இந்த கல்வாரி திருப்பலியிலே இணைந்து கொள்வோம்.